ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கீரனூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு குக்கிங் ஆயில் கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு நெய். இந்த பிரியாணிக்கு வந்து தேங்காய் கம்பல்சரி சேர்க்கணும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்து வணக்கிக்கிறேன். இது எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வணக்கிட்டு இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கும் போடணும், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியும் போடணும். இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்து நல்லா வணக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு, வரமிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து வணக்கிக்கிறேன். காரம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்துட்டு நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பிராய்லர் சிக்கன் தான், அதனால் வந்து அந்த தண்ணியிலே வேக வச்ச பொருள் சீக்கிரம் வெந்துடும். இது சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கனை வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. இதை வந்து நான் பிராய்லருங்காட்டி அப்படியே வேக வச்சிட்டேன். இப்போ வந்து அரிசி போட்டுக்கிறேன். தயிர், எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுமா ஊற்றிக்கோங்க, நான் ஊற்றல. அரிசி போட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். கீரனூர் சிக்கன் பிரியாணி ரெடி. இதுக்கு வந்து தயிர் சட்னி, அப்புறம் வந்து சிக்கன் மிளகு கிரேவி, அப்புறம் தால்ச்சா, இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரியாணி கலர்ஃபுல்லாக, நான் எந்த கலர் பவுடரும் சேர்க்கல. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ரோஜாவனம்17. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.